வியூவர்ஸ், போன கிளாஸில் நாம் அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரியில் சிம்பிள் டிஸ்டிலேஷன் பற்றி பார்த்தோம். சிம்பிள் டிஸ்டிலேஷனில் ஒரு இம்ப்யூர் லிக்விட் எடுத்துக்கிட்டு அதை பாயில் பண்ணுவோம். அந்த இம்ப்யூர் லிக்விட் பாயில் ஆகும்போது அதோட வேப்பர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி அந்த வேப்பர்ஸை கூல் பண்ணோம்னா பியூர் லிக்விட் கிடைக்கும். அது வந்து சிம்பிள் டிஸ்டிலேஷன். ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு லிக்விட் மிக்சர் இருக்கும். அந்த லிக்விட் மிக்சர் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி மிஸ்சிபிள் லிக்விட் காம்பவுண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஃபார்ம் பண்ணியிருக்கும். ஸோ அந்த லிக்விட் மிக்சர்லேருந்து லிக்விட் காம்பனன்ட்ஸ், இண்டிவிஜுவல் லிக்விட் காம்பவுண்ட்ஸை தனித்தனியாக பிரித்து எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் தான் என்னென்னா ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன். ஸோ அப்போ இந்த மெத்தட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, திஸ் மெத்தட் இஸ் used to separate the liquid components of a mixture. ஒரு மிக்சரில் இருக்கக்கூடிய லிக்விட் காம்பனன்ட்ஸை தனித்தனியாக பிரித்து எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இந்த மிக்சர் எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்னா, ஃபார்ம்டு பை கம்ப்ளீட்லி மிஸ்சிபிள் லிக்விட்ஸ். ஒன்று கூட ஒன்று நல்லா கலக்கக்கூடிய லிக்விட்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் இந்த மிக்சரை ஃபார்ம் பண்ணியிருக்கு. அந்த மாதிரி மிக்சரில் இருந்து தனித்தனியாக அதை ஒவ்வொரு லிக்விடையும் பிரித்து எடுக்கிறதுக்கு தான் நாம் ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷனை யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம டிஸ்டிலேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது பார்த்துருக்கோம், எந்த ஒரு லிக்விட் எடுத்துட்டாலும் அந்த லிக்விட் சர்ஃபேஸுக்கு மேலே அதோட வேப்பர் மாலிகுல்ஸ் இருக்கும் ஈக்லிபிரியத்தில்னு. அதே மாதிரி லிக்விட் மிக்சர் எடுத்துட்டாலும் சரி, அந்த லிக்விட் மிக்சருக்கு மேலே அந்த லிக்விட் காம்பனன்ட்ஸ் வேப்பர் ஃபேஸில் ஈக்லிபிரியத்தில் இருக்கும். ஸோ லைக் பியூர் லிக்விட் மாதிரியே in the liquid mixture also liquid mixture என்ன இருக்கும், the vapors of liquid components. ஸோ அந்த லிக்விட் மிக்சரில் இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ் பகுதி பொருட்கள், தி வேப்பர்ஸ் ஆஃப் லிக்விட் காம்பனன்ட்ஸ், அந்த லிக்விட் காம்பனன்ட்ஸோட வேப்பர்ஸ், லிக்விட் காம்பனன்ட்ஸ் ஆர் இன் ஈக்லிபிரியம் with respective liquid substances. ஸோ ஒவ்வொரு லிக்விட் சப்ஸ்டன்ஸோட வேப்பரும் அது கூட ஈக்லிபிரியத்தில் இருக்கும். சரி, இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா லிக்விட் மிக்சர் லிக்விட் ஃபேஸில் இருக்குது, அதுக்கு மேலே ஒரு கேஸ் ஃபேஸ் வேப்பர் ஃபேஸ் இருக்குது. அந்த வேப்பர் ஃபேஸ்லேயும் இந்த எல்லா லிக்விட் சப்ஸ்டன்ஸோட வேப்பரும் மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ அது வேப்பர் மிக்சர். இந்த வேப்பர் மிக்சர் எடுத்துட்டோம்னா இந்த வேப்பர் ஃபேஸ், the vapor phase above the surface of liquid mixture, liquid mixture ஓட சர்ஃபேஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய வேப்பர் ஃபேஸ், the vapor phase of the liquid mixture is in richer in the more volatile component. More volatile liquid component than the other liquid components. ஸோ எந்த லிக்விட் அதில் ஈஸியாக பாயில் ஆகுமோ அந்த லிக்விடோட
வேப்பர் தான் வந்து அதிகமாக இருக்கும் அந்த லிக்விட் மிக்சருக்கு மேலே இருக்கக்கூடிய வேப்பர் ஃபேஸில். ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஆர்டினரி லிக்விடில் எப்படி அதுக்கு மேலே அதோட வேப்பர்ஸ் இருக்கும், அதே மாதிரி லிக்விட் மிக்சர்லேயும் அதோட சர்ஃபேஸுக்கு மேலே லிக்விட் மிக்சரில் இருக்கக்கூடிய லிக்விட் காம்பனன்ட்ஸோட வேப்பர்ஸ் இருக்கும். அது வேப்பர் ஃபேஸ்னு சொல்கிறோம். அந்த வேப்பர் ஃபேஸில் எந்த வேப்பர் வந்து அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லிக்விட் ஃபேஸில் இருக்கக்கூடிய லிக்விட் காம்பனன்ட்ஸுக்கு எந்த லிக்விடுக்கு பாயிலிங் பாயிண்ட்டு கம்மியோ அதோட வேப்பர் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு லிக்விட் மிக்சரில் ஏ அண்ட் பி அல்லது காம்பனண்ட் ஏ காம்பனண்ட் பிங்கிற லிக்விட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், let us assume that a liquid mixture has component A or components A and B with boiling point of A is lower than B. ஸோ ஏ லிக்விடோட பாயிலிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பி லிக்விடை விட கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு லிக்விட் மிக்சர் எடுத்துக்கிறோம். அப்போ நம்ம வேப்பர் ஃபேஸில் பார்த்தோம்னா ஏ லிக்விடோட வேப்பர்ஸ் தான் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால வரக்கூடிய வேப்பர் ப்ரெஷர் பினால வர பார்ஷியல் ப்ரெஷரை விட அதிகமாக இருக்கும். ஸோ பார்ஷியல் வேப்பர் ப்ரெஷர் ஆர் ப்ரெஷர், partial pressure of A is greater than partial pressure of B அல்லது partial pressure of A is greater partial pressure of A divided by partial pressure of B is greater than 1. partial pressure of A ங்கிறது high value, partial pressure of B ங்கிறது low value. ஒரு high value-வை low value-வால டிவைட் பண்ணிங்கன்னா வர ஆன்சர் எப்பவுமே எப்படி இருக்கும், 1 விட அதிகமாக தான் இருக்கும். இங்கே வேப்பர் ஃபேஸில் எதோட மோல் ஃப்ராக்ஷன் அதிகமாக இருக்குன்னா வே தான், ஏன்னா அதுதான் லோ பாயிலிங் லிக்விட், அதோட வேப்பர்ஸ் தான் அதிகமாக இருக்கும். அப்போ அதே மாதிரி என்னவும் சொல்லலாம்னா therefore mole fraction of A in vapor phase is divided by mole fraction of B in vapor phase. இதுவும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா greater than 1 தான். அதே சமயம் இது எதை விட greater than அதிகமாக இருக்குதுன்னு சொல்ல பார்த்தீங்கன்னா mole fraction of A in liquid phase by mole fraction of B in liquid phase. ஸோ வேப்பர் ஃபேஸில் இருக்கக்கூடிய ஏ கேஸோட மோல் ஃப்ராக்ஷனை வேப்பர் ஃபேஸில் இருக்கக்கூடிய பியோட மோல் ஃப்ராக்ஷனால் டிவைட் பண்ணால் வர ஆன்சர் மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஏ இன் லிக்விட் ஃபேஸ் டிவைடட் பை மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் பி இன் லிக்விட் ஃபேஸை விட அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் பிரின்சிபல் ஆஃப் ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன். திஸ் இஸ் தி principle of fractional distillation. So in this method the miscible liquids from a liquid mixture can be separated. ஸோ லிக்விட் மிக்சரில் இருக்கக்கூடிய மிசிபிள் லிக்விட்ஸை தனித்தனியாக செப்பரேட் ஐசோலேட் பண்ணிடலாம் இந்த மெத்தடில். இங்கே என்ன கண்டிஷன்னா தி பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் the boiling points of
liquids to be separated. நம்ம பிரிக்க வேண்டிய லிக்விட்ஸோட பாயிலிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிக டிஃபரன்ஸை வச்சுருக்கணும். should have high difference. ஸோ அந்த பிரிக்க வேண்டிய லிக்விடுக்கு வந்து பாயிலிங் பாயிண்ட் டிஃபரன்ஸ் வந்து அதிகமாக இருக்கணும். if the boiling point difference is greater than 30 Kelvin. ஸோ ரெண்டு லிக்விட் கடையில் இருக்கக்கூடிய பாயிலிங் பாயிண்ட் டிஃபரன்ஸ் 30 கெல்வின் விட அதிகமாக இருக்குதுன்னு வைங்க. ஆர்டினரி டிஸ்டிலேஷன் நம்ம போன கிளாஸில் டிஸ்கஸ் பண்ண ஆர்டினரி டிஸ்டிலேஷன் மெத்தட்லேயே அந்த லிக்விட்ஸை செப்பரேட் பண்ணிடலாம். ஆர்டினரி distillation setup can be used for separation. ஆனால் 30 கெல்வின் விட கம்மியாக இருக்குதுன்னு வைங்க. however when the boiling point difference is less than 30 Kelvin. அப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்னா நம்ம ஒரு செப்பரேட்டிங் காலம்னு தனியாக ஒன்று யூஸ் பண்ணோம். a separating column is used for fractional distillation. ஸோ பாயிலிங் பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் வந்து 30 கெல்வினை விட கம்மியாக இருக்கும்போது அந்த லிக்விட் மிக்சர்லேருந்து லிக்விட்ஸை பிரித்து எடுக்கிறதுக்கு தனித்தனியாக நாம் ஃப்ராக்ஷனேட்டிங் காலம் செப்பரேட்டிங் காலம் ஆர் எழுதிங்க ஃப்ராக்ஷனேட்டிங் காலம். ஸோ ஃப்ராக்ஷனேட்டிங் காலம் வரணும். இந்த ஃப்ராக்ஷனேட்டிங் காலம் யூஸ் பண்ணி ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷனை கேரி அவுட் பண்ணலாம். சரி, இந்த ஃப்ராக்ஷனேட்டிங் காலம் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூஸ் டு பார்ஷியல் காண்டன்சேஷன் ஆஃப் வேப்பர் அண்ட் தி பார்ஷியல் வேப்பரைசேஷன் ஆஃப் காண்டன்சேட். அதாவது இப்போ ஏ அண்ட் பி லிக்விட்ஸ் மட்டும் இருக்கக்கூடிய மிக்சர்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரெண்டு லிக்விட்ஸுக்கு இடையில பாயிலிங் பாயிண்ட் டிஃபரன்ஸ் லெஸ் தென் 30 கெல்வின் வச்சுக்கோங்க. இப்போ ஏ தான் லோ பாயிலிங் பாயிண்ட் லிக்விட்னா ஏ லிக்விட் அப்படியே பாயில் ஆகி வேப்பர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அது கூட பி லிக்விடோட வேப்பர்ஸும் சேர்ந்து வரும். அப்போ அந்த பியூர் வேப்பர் வந்து வரதில்லை. ஏ ஆர் பி லிக்விடோட பியூர் வேப்பர் வராமல் மிக்சர் ஆஃப் வேப்பர்ஸ் தான் மேலே வருது. இப்போ இந்த மிக்சர் ஆஃப் வேப்பர்ஸ் மேலே மூவ் ஆகும்போது ஃப்ராக்ஷனேட்டிங் காலத்தில் கண்டென்ஸ் ஆகி எகைன் லிக்விடாக மாறும். பார்ஷியல் வேப்பர் மிக்சர் என்னவா மாறுனா லிக்விடாக மாறும். அந்த லிக்விடை தான் என்னன்னு சொல்கிறேன்னா காண்டன்சேட். அந்த காண்டன்சேட் எகைன் வேப்பர் ஆகும். வேப்பர் ஆகும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அந்த காண்டன்சேட்டில் எந்த லிக்விடுக்கு வந்து பாயிலிங் பாயிண்ட் லோவோ அதுதான் அதிக அளவில் வேப்பராக மாறும். ஸோ அப்போது கீழேருந்து அந்த வேப்பர் மிக்சர் மேலே போக போக ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் கண்டென்ஸ் ஆகி லிக்விட் மிக்சரை ப்ரொடியூஸ் பண்ணும் பார்ஷியலாக. அந்த லிக்விட் மிக்சர்லேருந்து லோ பாயிலிங் பாயிண்ட் வேப்பர் மேலே மூவ் ஆகிட்டே போகும். இப்படியே செவரல் ஸ்டேஜஸ் கிராஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டாப்பில் எது லோ பாயிலிங் லிக்விடோ அதோட வேப்பர் மட்டும் வரும். ஸோ இந்த ஃப்ராக்ஷனேட்டிங் காலம் என்ன பண்ணுதுன்னு பாருங்கள். fractionating column provides a continuous series of partial condensation of vapors. Condensation of vapors
ஸோ இந்த வேப்பர்ஸ் வந்து பார்ஷியலாக லிக்விடாக மாற வைக்குது. அண்ட் தி பார்ஷியல் வேப்பரைசேஷன் ஆஃப் தி காண்டன்சேட். ஸோ பார்ஷியலாக அந்த வேப்பர்ஸை லிக்விடாக மாற்றுது. அந்த மாறின லிக்விடாக பார்ஷியலாக மறுபடியும் என்ன பண்ணுது, வேப்பராக மாற்றுது. அண்ட் தி பார்ஷியல் வேப்பரைசேஷன் ஆஃப் தி காண்டன்சேட். ஸோ அந்த லிக்விடாக மாறின வேப்பர்ஸ் என்னன்னு சொல்கிறோம், காண்டன்சேட். அது திரும்பி கொஞ்சம் உங்களுக்கு என்னவா மாறுது, வேப்பராக மாறுது. இதை பார்த்தீங்கன்னா எதுக்கு ஈக்குவல்னு நம்ம சொல்லலாம்னா, a number of vaporization of separate distillations அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாம். This is equal to a number of vaporization of the or separate vaporization of the liquid or separate distillation. This is equal to a number of separate distillations. ஸோ தனித்தனியாக நிறைய டிஸ்டிலேஷன் செஞ்சதுக்கு இது ஈக்குவல். In the following diagram, fractionating column and experimental setup for fractional distillation is shown. ஸோ இந்த டயக்ராமில் நீங்கள் இங்கே பார்க்கலாம் ஃப்ராக்ஷனேட்டிங் காலம். இந்த ஃப்ராக்ஷனேட்டிங் காலம் இந்த வேப்பர் மிக்சர் மேலே போகும்போது ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் காண்டன்சேஷன் ஆகும், காண்டன்சேஷன் நடக்கும். ஸோ அந்த காண்டன்சேஷன்லேருந்து மறுபடியும் வேப்பரைசேஷன் நடக்கும். வேப்பரைசேஷன் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா எது லோ பாயிலிங் லிக்விடோ அதுலேருந்து அதிக வேப்பர்ஸ் வரும். ஸோ இப்படியே ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் காண்டன்சேஷன் வேப்பரைசேஷன் நடக்கும்போது தி பர்சன்டேஜ் ஆஃப் லோ பாயிலிங் லிக்விட் வேப்பர் with the height of fractionating column increases in the vapor mixture. ஸோ மேலே போகிற வேப்பர் மிக்சரில் லோ பாயிலிங் லிக்விடோட வேப்பரோட பர்சன்டேஜ் அதிகமாகிட்டே போகும். இது ஃபஸ்ட்டு டைப் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய கிளாஸ் பீட்ஸ் வச்சுருப்பாங்க. செகண்ட் டைப்பில் நிறைய சேம்பர்ஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு சேம்பர்லேயும் காண்டன்சேஷன் நடக்கும். மேலே போக போக ஏ வேப்பரோட பர்சன்டேஜ் மட்டும் அதிகமாக இருக்கும். மேலே போக போக டெம்பரேச்சர் குறையும். ஸோ டெம்பரேச்சர் குறையும் போது ஹை பாயிலிங் லிக்விட் வந்து ஈஸியாக என்ன ஆயிருன்னா லிக்விடாக மாறிடும். லோ பாயிலிங் லிக்விட் மட்டும்தான் வேப்பர் ஸ்டேட்டுக்கு போகும். ஸோ டிக்ரீஸ் இன் டெம்பரேச்சர் ஆஃப் ஃப்ராக்ஷனேட்டிங் காலம் வித் ஹைட் ஃபேவர்ஸ் இன்க்ரீஸ் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வேப்பர் ஆஃப் ஆர் மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் வேப்பர் ஆஃப் லோ பாயிலிங் லிக்விட். ஸோ மேலே போக போக இந்த ஃப்ராக்ஷனேட்டிங் காலத்தோட டெம்பரேச்சர் குறையதில்லை. அதனால என்னது, ஹை பாயிலிங் லிக்விட் சீக்கிரமாக லிக்விடாக மாறி கீழே போயிடும். ஆனால் லோ பாயிலிங் லிக்விட் வேப்பராக மேலே போய் இந்த சைட் டியூப்பில் வந்து லியூபிக் கண்டென்சர் கூல் பண்ணும்போது லிக்விடாக கண்டென்ஸ் ஆகி நம்ம ஃப்ளாஸ்கில் கலெக்ட் பண்ண முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப் ஃபார் ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன். இங்கே வந்து ஆல்கஹால் வாட்டர் மிக்சர் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம். ஸோ ஆல்கஹாலும் வாட்டரையும் இருக்கக்கூடிய மிக்சரை ஹீட் பண்ணிங்கன்னா நமக்கு தெரியும் ஃபஸ்ட்டு ஆல்கஹால் தான் வேப்பராக வரும், லோ பாயிலிங் லிக்விட். ஸோ அது கீழேருந்து மேலே போக போக அந்த ஆல்கஹால் கூட மிக்ஸ் ஆகிருக்கக்கூடிய வாட்டர் வேப்பர் கண்டென்ஸ் ஆகி லிக்விடாக இதே ஃப்ளாஸ்கில் கலெக்ட் ஆகும். ஆல்கஹால் வேப்பர் மட்டும் வந்து சைட் டியூப்பில் வரும். அது லியூபிக் கண்டென்சரில் கண்டென்ஸ் ஆகி பியூர் ஆல்கஹாலை நாம் கலெக்டிங் ஃப்ளாஸ்கில் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப்பில் பார்த்தோம்னா தி ஃப்ராக்ஷனேட்டிங் காலம்ங்கிறது என்ன, தி ஃப்ராக்ஷனேட்டிங் column is simply a long tube. ஒரு லாங் டியூப் தானே, லாங் டியூப். அது எது கூட அட்டாச் ஆயிருக்கு, டிஸ்டிலேஷன் ஃப்ளாஸ்க் attached to distillation
flask. So distillation flask கூட அட்டாச் ஆகக்கூடிய இந்த லாங் டியூப் தான் என்ன fractionating column. இப்போ என்ன பண்றோம், on heating the liquid mixture, so liquid mixture heat பண்ணோம்னா the vapors of liquid components, so அந்த liquid mixture இருக்கக்கூடிய liquid components ஓட vapor rise in the column, அந்த காலத்துல அப்படியே மேல போகுது. ஸோ அந்த காலத்தில் அப்படியே மேலே போகுது. இப்போ மேலே போகும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா தி வேப்பர் ஆஃப் ஹையர் பாயிலிங் லிக்விட் வில் கண்டென்ஸ். தி வேப்பர்ஸ் ஆஃப் ஹை பாயிலிங் liquid components will condense and so high boiling liquids oda vapors la condense ஆகி மறுபடியும் liquid ஆகும் and fall back into the flask. திருப்பியும் இந்த flask குள்ளேயே விழுந்துரும். ஆனால் அந்த லோ பாயிலிங் லிக்விடோட வேப்பர் மட்டும் தனியாக மேலே மூவ் ஆகும். தி வேப்பர் ஆஃப் low boiling liquid will move alone. தனியாக அந்த low boiling liquidோட வேப்பர் மட்டும் தனியாக மூவ் ஆகிட்டு இருக்கும். will move alone in the column. ஸோ அந்த காலத்தில் low boiling liquidோட வேப்பர் மட்டும் மேலே மூவ் ஆகிட்டே இருக்கும். இந்த லிக்விட் மிக்சர்லேருந்து ஒரு பர்டிகுலர் லிக்விட் மட்டும் எஃபிஷியண்ட்டாக பிரிக்கணும்னு வைங்க, அந்த ஃப்ராக்ஷனேட்டிங் காலம்குள்ளே இருக்கக்கூடிய ஏரியா நல்லா அதிகமாக இருக்கணும். ஃபார் எஃபிஷியன்ட் செப்பரேஷன் தி ஏரியா இன்சைட் தி fractionating column should be large. ஸோ அதுக்கு வேண்டி என்ன பண்ணலான்னா சம் அட்சார்பன்ஸ் அதில் வந்து டைட்டாக பேக் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் என்ன பண்ணலான்னா கிளாஸ் பீட்ஸ் பேக் பண்ண ஃப்ராக்ஷனேட்டிங் காலம் கூட யூஸ் பண்ணலாம். இதை டிவைஸ் பண்ணவர் சிட்னி யங். ஹென்ஸ் a fractionating column packed with glass beads can also be used. ஸோ இதில் நிறைய சர்ஃபேஸ் ஏரியா வரும். இது வந்து டிவைஸ் பண்ணினது யாருன்னு பார்த்தீங்கன்னா சிட்னி யங். இட் வாஸ் டிவைஸ்டு பை சிட்னி யங். ஸோ இதில் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இன் ஒன் சிம்பிள் distillation the efficient separation can be obtained. This provides efficient separation in one single distillation. ஒரே டிஸ்டிலேஷன்லேயே நம்ம எஃபிஷியன்ட் செப்பரேஷனை கொண்டு வந்துடலாம். இந்த காலம் ஃப்ராக்ஷனேட்டிங் காலத்துக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா ஹெம்பல் காலம். This column is called Hempel column.
ஸோ முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் நடக்கணும். an important thing in distillation or fractional distillation is an important thing in distillation is in the distillation it should proceed slowly and evenly. The distillation எப்படி நடக்கணும்? ஸ்லோவா நடக்கணும். It should proceed slowly and evenly. நம்மளால என்ன பண்ண முடியும்னா அந்த காலம்ல இருந்து வெளியே போய் கலெக்ட் ஆகக்கூடிய டிராப்ஸையும் கவுண்ட் பண்ண முடியணும். அதே சமயம் காலத்துக்குள்ள திரும்பி வர டிராப்ஸையும் கவுண்ட் பண்ண முடியணும். We should be able to count the number of drops collecting in the distillation flask. ஸோ அந்த டிஸ்டிலேஷன் ஃப்ளாஸ்க்லேயே திரும்பியும் கலெக்ட் ஆகக்கூடிய ட்ராப்ஸையும் கவுண்ட் பண்ண முடியும். அண்ட் கலெக்டிங் ஃப்ளாஸ்க், ஸோ இந்த ரெண்டில் வரக்கூடிய ட்ராப்ஸையும் நம்மளால் கவுண்ட் பண்ணுற அளவுக்கு ஸ்லோவாக தான் இந்த டிஸ்டிலேஷன் வந்து நடக்கணும். ஸோ இந்த ரெண்டில் வரக்கூடிய நம்பர் ஆஃப் ட்ராப்ஸோட ரேஷியோக்கு பேர் பார்த்தீங்கன்னா ரெஃப்ளக்ஸ் ரேஷியோ. தி ரேஷியோ பிட்வீன் என்னென்ன தி நம்பர் ஆஃப் ட்ராப்ஸ் the ratio between number of drops of liquid flowing back or flowing back down the column. ஸோ அந்த காலத்திலே திருப்பி போகிற லிக்விட் ட்ராப்ஸோட நம்பர் அதுக்கும் அண்ட் தி நம்பர் ஆஃப் ட்ராப்ஸ் கலெக்டட் இன் தி கலெக்டிங் ஃப்ளாஸ்க். ஸோ கலெக்டிங் ஃப்ளாஸ்கில் பியூர் லிக்விடை கலெக்ட் பண்ணுவோம். அந்த ட்ராப்ஸ் இது ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய ரேஷியோக்கு பேர் என்னன்னா இஸ் கால்டு ரெஃப்ளக்ஸ் ரேஷியோ. ஸோ இந்த லிக்விட் மிக்சர்லேருந்து வேப்பர் மிக்சர்ஸ் மேலே போகும்போது ஹை பாயிலிங் லிக்விட்ஸ் எல்லாம் கண்டென்ஸ் ஆகி லிக்விட் ட்ராப்ஸாக விழுகும். அந்த விழுகிற லிக்விட் ட்ராப்ஸோட நம்பர் அது வேணால் NAன்னு வச்சுக்கோங்க, டிவைடட் பை இந்த கலெக்டிங் ஃப்ளாஸ்கில் கலெக்ட் ஆகக்கூடிய நம்பர் ஆஃப் லிக்விட் ட்ராப்ஸ் அது NBன்னு வச்சுக்கலாம். இந்த ரேஷியோ தான் என்னென்னா ரெஃப்ளக்ஸ் ரேஷியோ. ஃபார் எஃபிஷியன்ட் செப்பரேஷன், ஸோ நல்லா எக்ஸலண்ட்டாக நம்ம செப்பரேட் பண்ணணுன்னு வைங்க. ஃபார் எஃபிஷியன்ட் செப்பரேஷன் this ratio should be 100 or close to 100. 100 அல்லது 100க்கு பக்கமாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இந்த ரேஷியோ 100 அல்லது 100க்கு பக்கமாக இருந்துச்சுன்னா அந்த செப்பரேஷன் வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷனுக்கு எது ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கலான்னா, எக்ஸாம்பிள் ஃபார் ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் benzene and toluene having the boiling point
boiling points 80 degrees Celsius and 110 degrees Celsius respectively can be separated from a mixture. ஸோ ஒரு மிக்சர்லேருந்து இந்த பென்சின் டொலுவினை எஃபிஷியண்ட்டாக செப்பரேட் பண்ணலாம் யூஸிங் ஃப்ராக்ஷனேட்டிங் காலம். ஸோ ஃப்ராக்ஷனேட்டிங் காலம் யூஸ் பண்ணால் தான் எஃபிஷியண்ட்டாக செப்பரேட் பண்ண முடியும். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த பாயிலிங் பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் 30 கெல்வின் தான். ஸோ இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பென்சால், a mixture of organic compounds. ஸோ மிக்சர் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். இதில் தான் பார்த்தீங்கன்னா பென்சின் அண்ட் டொலின் வந்து மேஜர் காம்பனண்ட்டாக இருக்கும். த மிக்சர் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் விச் ஹேஸ் benzene and toluene as major components can be fractional distillated or can be subjected to fractional distillation. So the fractional distillate பண்ணோம்னா to get benzene and toluene separately, benzene toluene செப்பரேட்டா கிடைக்கிறதுக்கு அது fractional distillationக்கு சப்ஜெக்ட் பண்ணலாம். toluene If you like this video, you can press like button and share with your friends. If you want to provide any suggestion, you can reach us through the mail ID given or the WhatsApp number 94863 77825. Thank you.